ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 14 அதிகாரம் 19வது வசனத்தின் கடைசி பகுதி. இயேசுவினுடைய வார்த்தைகள் விதமாக, நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசு ராஜா நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் பிழைத்து இருப்போம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அது மனதளவிலே கஷ்டங்கள் இருந்தாலும், சரீரத்தின் அளவிலே போராட்டங்கள் இருந்தாலும், இயேசுவானவர் பிழைத்திருக்கிறதை போல அவரை விசுவாசிக்கிற நாமும் எல்லா சூழ்நிலைகளை மேற்கொண்டு நாம் பிழைத்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. சார்லஸ் ஸ்பர்ஜன் என்று தேவ மனிதர் தன்னுடைய புத்தகத்திலே அவர் விதமாய் எழுதுகிறார், ஒருமுறை நீங்கள் கிறிஸ்துவின் ஜீவனை ருசி பார்த்து விட்டால், அதை பெற்றுக்கொண்டு விட்டால், அதை அனைத்து விட 1000 விதத்திலே எதிரி போராடி கொண்டே இருப்பானா. அவர் எழுதுகிறார், அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து, எனக்கு கிறிஸ்துவே வேண்டாம், இது விட்டுட்டா எனக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு போராட்டங்களும் தொந்தரவுகளும் கஷ்டங்களும் வந்து கொண்டே இருந்ததா. ஆனால் அவருக்கு மனதிலே உண்டானது ஒன்று காரியத்தை அவர் சரியாய் புரிந்து கொண்டாராம். கிறிஸ்துவின் பேரிலே உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வாஞ்சை அவரை எல்லா விதத்திலும் ஜெயத்துக்குள்ள வழி நடத்தினது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல விதத்தில் நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களா? சூழ்நிலைகள், காரியங்கள், நிலைமைகள், தேவைகள், சரீர வியாதிகள் உங்களை பயமுறுத்துகிறதா? பயப்படாதிருங்கள், உறுதியாயிருங்கள். இயேசு பிழைத்திருக்கிறதை போல நீங்களும் எல்லாவற்றை கடந்து நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். இந்த வார்த்தை உண்மையாயிருக்கிறது. அப்போ அவர் சொல்றாரு, ஒன் திங் ஐ ஹவ் நோட்டீஸ்ட் ஃப்ரம் ஆல் தீஸ். அவர் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் டு பி மெயின்டைன்ட் வெல், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியான ஒரு விதத்தில் போராடி ஜெயிக்க வேண்டும், கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை அவர் தெரிந்து கொண்டார். அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களா? கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிற ஏராளமான அந்த பலனை கொண்டு பலனாகுங்கள், பலன் அடையுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடைய மனசே உங்களுக்கு ஐயோ நம்பிக்கையே இல்லை, எல்லாமே போயிடுச்சு என்று சொல்லுகிற அளவுக்கு உங்கள் மனம் சொன்னாலும் அவர் சொல்லுகிறார், அந்த சமயத்தில் இயேசுவோடு பேசுங்க, இயேசப்பாவை சந்திங்க, ஜெபத்தில் சந்திங்க, அவரை பேசுங்கள், கிறிஸ்துவை உங்களுடைய மனதில் சிந்தியுங்கள், மனதில் யோசியுங்கள், வாயினாலே அவரை அறிக்கை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆகார் கூட அப்படித்தான் நம்பிக்கையேற்ற நிலைமையில பாலைவனத்தில் இருந்த பொழுது, தன் பிள்ளை செத்து போகிறது என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது, அங்கே தேவனாகி கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினாரே, அவளுக்கு தான் காண்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்தினாரே, அவளை பார்த்து சொன்னார், பார் அங்கே நீர் ஊற்று இருக்கிறது என்று சொல்லி. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் தேவன் செய்வார். அதனால கிறிஸ்துவை நம்பிக்கையோடு இருங்க, விடாமுயற்சியாய் கீப் மூவிங் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, keep moving forward in loving Jesus, listening to his word, holding on to the promise. இயேசுவிடத்தில் நம்பிக்கை வைக்கிறதிலும், விசுவாசம் வைக்கிறதிலும், அந்த வார்த்தையில பயபக்தியா இருக்கிறதிலும் முன்னேறி கொண்டே இருங்கள். மரித்த கிறிஸ்து உயிர் தெழுந்ததை போல அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மாறாது. எல்லா நிலைமையிலும் அந்த வார்த்தைகளை யாராலும் மாற்றி போடவும் முடியாது. எபிரேயர் 10 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு. எபிரேயர் 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. இந்த பொறுமையை கெடுக்கிறதுக்கு தான் அவன் பல விதத்தில் போராடி கொண்டே இருப்பான். ஒருவேளை நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்களா? அவ்வளோ போராட்டத்தை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய நிலைமை சரியில்லை என்று சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள்.
தேவன் உங்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய சகல நன்மைகளை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எதிர்த்து நில்லுங்கள், பிசாசு ஓடி போவான். வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபியுங்கள். ஜெயம் என்னுடையதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஆளுகை செய்ய செங்கோலை கொடுப்பார். சத்துருக்களின் மத்தியிலே நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பேரிலே பற்றுதலாயிருங்கள். விடாமுயற்சியோடு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே முன்னேறி கொண்டே இருங்கள். நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் சுகமாவீர்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த காலையிலே தேவனுடைய கரங்களிலே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் எங்கள் ராஜாவும் ஆகிய எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஏசையா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா, நாங்கள் உம்மை பார்த்து உம்மை நோக்கி உம்முடைய ஜீவனை பற்றி கொண்டு அவைகளிலே வாழவும் பெருகவும் இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பிரச்சனைகள் ஊடாய் ஆண்டவரே, போராட்டங்கள், கண்ணீரின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பொறுமையுடனே எல்லா நன்மைகளை சொந்ததிக்கிற இரக்கத்தை, கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. நீ அப்படி செய்கிறதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.